Good morning, students. The next class, chondrocytes, canthros, cartilage, இத்திஸ் fish. Chondrocytes means குருத்தெலும்பு மீன்கள். வகுப்பு குருத்தெலும்பு மீன்கள். Canthros-னா cartilage, குருத்தெலும்பு. இத்திஸ் fish-னா மீன்கள். They are marine fishes with cartilaginous endoskeletons. இவைகள் அனைத்தும் கடல்வாழ் மீன்கள் ஆகும். வித் கார்டிலாஜினஸ் எண்டோஸ்கெலிட்டன்ஸ். இவற்றினுடைய அகச்சட்டகம், எண்டோஸ்கெலிட்டன்ஸ் மீன்ஸ் அகச்சட்டகம், குருத்தெலும்பினால் ஆனது. கார்டிலாஜினஸ் மீன்ஸ் குருத்தெலும்பு. இவற்றினுடைய அகச்சட்டகமானது குருத்தெலும்பினால் ஆனது. நோட்டோகார்ட் இஸ் பெர்சிஸ்டன்ஸ் த்ரூ அவுட் லைஃப். வாழ்நாள் முழுவதும் முதுகுநானை கொண்டு காணப்படுகின்றன. ஸ்கின் இஸ் தோ கவர்ட் பை எ டெர்மல் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் அண்ட் த கார்டல் ஃபின் இஸ் ஹெட்டிரோசர்க்கல். ஏசிமெட்ரிக்கல் பிராக்கெட்டில் வந்து ஏசிமெட்ரிக்கல் போத் எக்ஸ்டர்னலி அண்ட் இன்டர்னலி. புறப்படலத்திலிருந்து உருவான பிளக்காய்ட் செதில்கள் போர்த்தப்பட்ட கடினமான தோல் காணப்படுகின்றன. அக மற்றும் புற அமைப்பில் சமசீரற்ற தன்மையுடைய ஹெட்டிரோசர்க்கல் வால் துடுப்பு காணப்படுகின்றது. கார்டல் ஃபின் மீன்ஸ் வால் துடுப்பு. கார்டல் ஃபின்னா வால் துடுப்பு இஸ் ஹெட்டிரோசர்க்கல். உள்ளும் புறமும் சமச்சீரற்ற தன்மையுடைய ஹெட்டிரோசர்க்கல் என்னும் வால் துடுப்பு காணப்படுகின்றது. மவுத் இஸ் லொக்கேட்டட் வென்ட்ரலி அண்ட் டீத் ஆர் மாடிஃபைட் பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ் வித் ஆர் பேக்வேர்ட்லி டைரக்டட். மவுத் வென்ட்ரலி, வென்ட்ரல் சைட் மீன்ஸ் வயிற்றுப்புறம் ஏற்கனவே தெரியும். வயிற்றுப்புறத்தில் என்னது வாய் அமைஞ்சிருக்கு. இந்த வாயினுள் மாடிஃபைடு பிளக்காய்ட் ஸ்கேல்ஸ், மாறுபாடு அடைந்த பிளக்காய்ட் ஸ்கேல்ஸால் ஆன பற்கள் காணப்படுகின்றன. வாய் வந்து எங்கிட்டு இருக்குது, வயிற்றுப்புறம் காணப்படுது. இந்த வாயினுள் வந்து என்ன இருக்குது, பிளக்காய்ட் ஸ்கேல்ஸோட மாறுபாடு அமைந்த பற்கள் காணப்படுது. மாறுபாடு அமைந்த பிளக்காய்ட் ஸ்கேலால் ஆன பற்கள் காணப்படுது. இந்த பற்களானது பேக்வேர்ட்லி டைரக்டட், பின்னோக்கி வளைந்து காணப்படுகின்றன. Their jaws are very powerful and are predaceous animals. இந்த விலங்குகளோட தாடைகள் மிகவும் வலிமையுடையதாக காணப்படுகின்றன. அண்ட் ஆர் predaceous, இவைகள் கொன்றுண்ணி விலங்குகள் ஆகும். predaceous மீன்ஸ் மற்ற விலங்குகளை கொன்று உணவாக உண்ணக்கூடிய அந்த விலங்குகளுக்கு predaceous அனிமல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னது கொன்றுண்ணி விலங்குகள் வகையை சார்ந்ததாக காணப்படுகின்றன. ரெஸ்பிரேஷன் பை லாமெல்லிஃபார்ம் கில்ஸ். ரெஸ்பிரேஷன் வந்து இவைகளுக்கு இலை வடிவ செவில்கள் மூலம் சுவாசம் நடைபெறுகின்றன. லாமெல்லிஃபார்ம் மீன்ஸ் இலை வடிவ, கில்ஸ் மீன்ஸ் செவில்கள். இவற்றின் மூலமாக சுவாசம் நடைபெறுகின்றன. வித்தவுட் ஓப்பர்குலம், இவ்விலங்குகளுக்கு செவில் மூடி என்ற அமைப்பு கிடையாது. மீன்களுக்கு பார்த்தோம்னா இந்த செவில் இருக்கும், செவில்களை மூடி ஒரு கவரிங் மாதிரி ஒன்று இருக்கும், அது ஓப்பர்குலம். அந்த மாதிரியான அமைப்பு இந்த விலங்குகளில் காணப்படுவது இல்லை. கில் கவர். எக்ஸ்கிரிட்டரி ஆர்கன்ஸ் ஆர் மீசோநெஃப்ரிக் கிட்னிஸ். இவ்விலங்குகளில் மீசோநெஃப்ரிக் வகை சிறுநீரகத்தை உடைய கழிவு நீக்க மண்டலத்தை கொண்டு காணப்படுகின்றன. டூ சேம்பர்ட் ஹார்ட் இஸ் பிரசன்ட். 2 அறைகளை உடைய இதயம் காணப்படுகின்றன. கார்டிலாஜினஸ் ஃபிஷஸ் ஆர் யூரோடெலிக். யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றும் தன்மை உடையதாக காணப்படுகின்றன. அண்ட் ஸ்டோர் யூரியா இன் their blood to maintain osmotic concentration of body fluids. இந்த வகை மீன்கள் உடல் திரவத்தில் ஊடுகலப்பு அடர்த்தியின் சமநிலையை பராமரிப்பதற்காக தம் இரத்தத்தில் யூரியாவை சேகரிக்கக்கூடியவை. ஸ்டோர் யூரியா இன் their blood, தங்களுடைய இரத்தத்தில் வந்து யூரியாவை சேமித்து வைக்குது. எதுக்காக? டு மெயின்டைன் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன்ஸ், ஊடுகலப்பு அடர்த்தியின் சமநிலையை பராமரிப்பதற்காக தங்களுடைய இரத்தத்தில் வந்து யூரியாவை சேமித்து வைக்கக்கூடிய தன்மை உடையதாக காணப்படுது. தே ஆர் பாக்கிலோதெர்மிக் அண்ட் விவிபாரஸ். பாக்கிலோதெர்மிக் மீன்ஸ் இவ்வகை விலங்குகள் வந்து உடல் வெப்பநிலை மாறும் தன்மை உடையதாக காணப்படுகின்றன. விவிபாரஸ் மீன்ஸ் குட்டியை ஈனக்கூடியதாக, குட்டி போடக்கூடிய தன்மை உடையதாக காணப்படுகின்றன. செக்ஸஸ் ஆர் செப்பரேட். ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக காணப்படுகின்றன. இன் மேல்ஸ் பெல்விக் ஃபின்ஸ் பியர் கிளாஸ்பர்ஸ் டு எய்ட் இன் இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷன்ஸ். இந்த வகை மீன்களில், ஆண் மீன்களில் இடுப்பு துடுப்பில், இடுப்பு பக்கம் இருக்கக்கூடிய அந்த துடுப்பில் அகக்கருவுறுதல், இன்டர்னல் ஃபெர்டிலைசேஷனுக்காக